ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, உன்னோட பர்த்டே அன்னைக்கு என்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்லியிருக்கேன்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கண்ணம்மா, டாக்டர் சார் அன்னைக்கு வராரா அப்படின்னு குமார் அன்னைக்கு கேட்குறாரு. லக்ஷ்மி உடனே என்னது டாக்டர் அங்கிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்பா பற்றி பேசினா நீங்கள் எதுக்காக டாக்டர் அங்கிளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. ஹேமா அவங்க பாட்டிலாம் வராங்கன்னு சொன்னல, அதனால தான் டாக்டர் சார் வராங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாரு. அடுத்ததான் சௌந்தர்யா கண்ணம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் டிஸ்பிளேல அத்தை அப்படின்னு வருது. அது லக்ஷ்மி பார்க்குறாங்க. யாருமா அத்தை? அப்போ உனக்கு அத்தைனா எனக்கு பாட்டி தானே, அப்போ என் பாட்டி கால் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவும் ஃபோன் அட்டன் பண்ணி அத்தை நல்லா இருக்கிறீங்களா, மாமா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன கண்ணம்மா வேறு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மா நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. லக்ஷ்மி கிட்டக்கா இப்போ கண்ணம்மா சொல்கிறாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்தில் குடியிருந்தோம்ல, நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க இவங்க, அவங்கள நான் அத்தைன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க கண்ணம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு சௌந்தர்யா வேணு 2 பேருமே கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மி அவங்கள பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவோட பர்த்டே அடுத்த வாரம் வருது, அன்னைக்கு என்னோட அப்பா வீட்டுக்கு வராரு. எங்கள் அப்பா யார் அப்படின்னு என்கிட்ட என் அம்மா சொல்ல போகிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே அன்னைக்கு கண்டிப்பாக வரணும், என்னோட அப்பாவை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அதை கேட்ட உடனே சௌந்தர்யா வேணு 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா சொல்கிறா லக்ஷ்மி அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. கண்ணம்மா அந்த ஆட்டோ டிரைவர் குமாரண்ணனோட தங்கச்சியோட ஃபங்க்ஷனில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. லக்ஷ்மி சௌந்தர்யா கிட்டக்க சொல்கிறாங்க, என்னோட அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே நான் தான் பண்ண போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மி அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. சௌந்தர்யா லக்ஷ்மிக்கு இப்போ பணம் கொடுக்குறாங்க. உன்னோட அம்மா பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இந்த பணத்தை செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு பாட்டி, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. நீ என்னை பாட்டின்னு தானே சொல்கிற, உன் பாட்டி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. லக்ஷ்மி சொல்கிறாங்க, நான் உங்களை பாட்டின்னு தான் கூப்பிடுறேன், ஆனால் நீங்கள் என்னோட சொந்த பாட்டி கிடையாதுல்ல, ஹேமாவுக்கு தானே பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி அப்படி சொல்கிறத கேட்ட உடனே சௌந்தர்யா வேணு 2 பேருக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னோட அம்மா பர்த்டேக்கு கண்டிப்பாக நாங்கள் 2 பேருமே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வேணு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.